ஹாய் అందరికీ நமஸ்காரம். இன்னைக்கு இந்த வீடியோல நான் இந்தியால இருந்து போலாண்டுக்கு வரும்போது என்னென்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தேன் அப்படின்றத பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஆனா நான் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து 30 to 40% வந்து ஆல்மோஸ்ட் எம்டி பண்ணிட்டேன். அண்ட் ரிமைனிங் இருக்கிறத வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா நான் கொண்டு வந்ததுல கொஞ்சம் திங்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ இங்க இருந்து ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணி நான் அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம கொண்டு வரும்போது மிஸ் பண்ணிட்டோமே, இது கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஐயோ இது நம்ம கொண்டு வரலையா அப்படின்ற மாதிரி எனக்கு எந்த ஒரு தாட்டுமே இல்லை. எதுக்காகனா நான் கொஞ்ச நாளாவே யோசிச்சு யோசிச்சு பிளான் பண்ணி எனக்கு எது தேவை அப்படின்றத பேசிக்ல இருந்து கொஞ்சம் மெடிக்கேட்டட் வரைக்கும் நல்லாவே ரொம்ப பேக் பண்ணி சேஃபா எடுத்துட்டு வந்திருந்தேன். என்னென்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கிளென்சர். இது ரொம்ப முக்கியமானதா நம்மளோட ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்றதுக்கு. நான் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் கிளென்சர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா மிஸ்லர் வாட்டர். இது வந்து பொல்யூஷன்ல இங்க வெளியில எங்கேயாச்சும் அலைஞ்சிட்டு வந்துட்டு என்னோட ஃபேஸை வந்து நான் கிளென்ஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த மிஸ்லர் வாட்டர் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். ஆல்மோஸ்ட் இது வந்து 200 ml இருக்குது. இந்த ஒரு மிஸ்லர் வாட்டர் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னோட ஸ்கின்ல வந்து எப்போவாச்சும் ரொம்ப பர்ஜிங் பிரேக் அவுட்ஸ் வந்து வரும். அந்த டைம்ல வந்து எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. என்னதான் நான் வந்து பார்த்து பார்த்து பண்ணாலுமே சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பிரேக் அவுட்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் இருக்கா, ஃபுல்லா இப்படி பிரேக் அவுட்ஸா இருக்கா. எனக்கு இந்த மாதிரி டைம்ல வந்து கிளென்சர்ல வந்து கொஞ்சம் ஆக்டிவ்ஸ் இருந்தா எனக்கு வந்து ஸ்கின்ல வந்து கொஞ்சம் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா கியூட்டி ஷைன் அப்படின்றதுல வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் கொண்டு வந்திருந்தேன். இது வந்து 70 கிராம் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னோட ஃபேஸை வந்து நான் ரொம்ப மைல்டா கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து இந்த மாய்ஸ்டரெக்ஸ் சிண்டட் பார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை எடுத்துட்டு வந்திருந்தேன். இந்த 3 தான் என்னோட ஸ்கின்னை வந்து நான் கிளென்ஸ் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு தெரியும் நான் வரப்போற வெதர்ல வந்து என்னோட ஸ்கின் எப்படி தாறுமாறா ட்ரை ஆகும் அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் தாட் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன்னா நிறைய மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். பாண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தேன். இது வந்து கொஞ்சம் சீப்பாவும் இருக்கும். அட் த சேம் டைம் நிறைய குவான்டிட்டியும் எனக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் எடுத்துட்டு வந்திருந்தேன். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஹைலரானிக் ஆசிட் இருக்கு. என்னோட ஸ்கின் வந்து டீஹைட்ரேட்டடா இருந்துச்சுன்னா அப்போ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஆயில் கண்ட்ரோல் மாய்ஸ்சரைசர். சம்மர் சீசன்ல வந்து என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப சீபம் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாயிடும். அந்த டைம்ல வந்து இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து எனக்கு கண்ட்ரோல்டா இருக்கும். அதுக்காக இந்த மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மினிமலிஸ்ட்ல இருந்து விட்டமின் B5 மாய்ஸ்சரைசர். இது வந்து டெய்லி நான் நைட் ரொட்டீன்ல யூஸ் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஃபைனலி என்னோட ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 டியூபாவது காலி பண்ணியிருப்பேன் நான் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து. மை ஃபேவரட் எமோலின் மாய்ஸ்சரைசர். என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டைம் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் போதும். இதை போட்டாலே எனக்கு வந்து ஸ்கின் வந்து பாதி சரியான மாதிரி ஃபீல் ஆயிடும். இந்த மாய்ஸ்சரைசர். இது மட்டும்தான் என்னோட மாய்ஸ்சரைசர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் வந்து இன்டோர் சன்ஸ்கிரீன் அண்ட் அவுட்டோர் சன்ஸ்கிரீன் நான் யூஸ் பண்ணுவேன். இன்டோருக்காக டீகன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இன்டோர் சன்ஸ்கிரீன். அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்காக இந்த சன்ஸ்கிரீன். இந்த சன்ஸ்கிரீன் நான் இன்னும் ஓபன் பண்ணவே இல்லை. இந்த சன்ஸ்கிரீன் இது இந்த 3 சன்ஸ்கிரீன். இது போக பார்த்தோம்னா சன்ஸ்டிக் ரீஅப்ளிகேஷனுக்காக நான் சன்ஸ்கிரீன் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்காக இந்த 2 சன்ஸ்கிரீன் ஸ்டிக் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 சன்ஸ்கிரீன் ஸ்டிக் எடுத்துட்டு வந்திருந்தேன். இதுவும் ஆல்மோஸ்ட் காலி ஆகலை. இன்னும் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆக்னி வர ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து 2 ப்ராடக்ட் வந்து மைண்டுக்குள்ள வரும். ஒன்று வந்து பிம்பிள் பேட்ச். எனக்கு ரொம்ப பஸ்ஃபில்ட் ஆக்னி இருந்துச்சுன்னா இந்த பிம்பிள் பேட்ச் வச்சுட்டு நான் அப்படியே தூங்கிடுவேன். மார்னிங் எழுந்தோடனே இந்த பிம்பிள் பேட்ச் வந்து ரிமூவ் பண்ணும்போது எனக்கு அந்த பஸ் எல்லாமே இந்த பிம்பிள் பேட்ச்ல வந்துடும். அதுக்கப்புறமா காட்டன் பேட்ஸ். ஸ்கின்னை கிளீன் பண்ணும்போது மிஸ்லர் வாட்டர் வச்சு கிளீன் பண்ணும்போது இந்த காட்டன் பேட்ஸ் இது 2 எனக்கு தேவை.
லிப் கேர் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இதில் ஆல்மோஸ்ட் நிறையது காலி பண்ணிட்டேன். வேஸ்லின்லேருந்து ஆலிவேரா ஃப்ளேவர் அண்ட் கோகோ பட்டர் ஃப்ளேவர், அதுக்கப்புறமா டிண்டர் லிப் பாம், செபாமெட் லிப் பாம், இது வந்து எஸ்பிஎஃப் லிப் பாம், இது வந்து நைட்டு தூங்கும்போது, இது வந்து என்னோட டார்க் லிப்ஸ் பிக்மெண்டட் லிப்ஸ் இருக்கும்போது இந்த லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். இந்த லிப் பாம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாடி லோஷன் பார்த்தோம்னா சன்ஸ்கிரீன் பாடி லோஷன் வந்து தனியா இருக்கும். அண்ட் நார்மலா யூஸ் பண்ற பாடி லோஷன் வேணும் அப்படின்றதுக்காக நார்மலா யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பேராஷூட்ல இருந்து இது எடுத்துட்டு வந்திருந்தேன். அண்ட் சன்ஸ்கிரீன் லோஷன் வந்து என்னோட பாடியில வந்து நான் தேய்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த வேஸ்லின்ல இருந்து எஸ்பிஎஃப் லோஷன் இது எடுத்துட்டு வந்திருந்தேன். இது 2 பாடி லோஷன் எடுத்துட்டு வந்திருந்தேன். இது போக பார்த்தோம்னா கேண்டி டஸ்டிங் பவுடர், ஓகே, இது எடுத்துட்டு வந்திருந்தேன். இது வந்து சேஃப்டிக்காக நான் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஏதாச்சும் இன்கேஸ் ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அது எங்கேயாச்சும் இச்சியா இருந்துச்சுன்னா அப்போ அந்த டைம் வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு வந்திருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னோட சப்ளிமெண்ட்ஸ், அது மேபி விட்டமின் டேப்லெட்ஸா இருக்கலாம், இல்லை நான் ஏதாச்சும் செல்ஃபா வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துட்டு இருந்தேன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், இல்லை நார்மலா பேராசிட்டமல் ஏதாச்சும் தலைவலி மாத்திரை அந்த மாதிரி வேணுன்றதுக்காக நான் இது கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருந்தேன். என்னோட செல்ஃப் மெடிகேஷன் கோல்டு வந்தா என்ன பண்றது அப்படின்றதுக்காகலாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருந்தேன். என்னோட பர்சனல் மெடிகேஷன்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னோட ஸ்கின்ல வந்து நான் எக்ஸ்போலியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சாலிசலிக் ஆசிட் யூஸ் பண்ணுவேன். சாலிசலிக் ஆசிட் வந்து இந்த 2% வந்து ஜெபோசிட்செல் அப்படின்றதுக்கு வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். சாலிசலிக் ஆசிட் என்னோட ஆக்னிக்கும் நான் வச்சேன்னா நல்லா ஸ்பா ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கிளைகாலிக் ஆசிட்க்கு வந்து கிளைகோசிக்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அசிலிக் ஆசிட் பேசிக்கான ஆசிட், என்னோட ஸ்கின்க்கு வந்து எந்தெந்த ஆசிட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி நான் யோசிச்சு வச்சிருந்தேன். சாலிசலிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட், அசிலிக் ஆசிட், அதுக்கப்புறமா ஆக்னிக் வந்து கிளிண்டாமைசின் அண்ட் நிக்கோட்டினமைட் ஜெல், அதுக்கப்புறம் என்னோட பிரிஸ்கிரிப்ஷன் ரெட்டினைன், பென்சைல் பெராக்சைட் ஜெல், இது எல்லாமே என்னோட ஆக்னிக் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் ஆக்னி வருது, எந்த டைம்ல வருது, எப்படி அதை நான் ட்ரீட் பண்ணணும், அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இது ஃபுல்லா என்னோட ஆக்னி மெடிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னோட ஆக்னி மார்க்ஸ் வந்து போகணும்ல, அதுக்காக நான் வந்து கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணுவேன். அதனால கோஜிக் ஆசிட் க்ரீம் ஒன்று, அது போக ஹைலரானிக் ஆசிட். நான் வந்து மைனஸ்ல டெம்பரேச்சர் போயிட்டு இருக்கும்போது என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப டிஹைட்ரேட் ஆகும். யாரா இருந்தாலும் அப்படிதான் ஆயிட்டு இருக்கும். அந்த டைம்ல வந்து எனக்கு ஹைலரானிக் ஆசிட் வேணும் அப்படின்றதுக்காக சேஃப்டிக்கு எடுத்துட்டு வந்திருந்தேன். ஆல்மோஸ்ட் இது காலி ஆயிடுச்சு. இது போக பார்த்தோம்னா என்னோட ஸ்கின்னுக்கு எந்த டைம்ல எந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, மேபி ஏதாவது ஒரு புது பிளேஸ்க்கு போனோம்னா அங்க எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத வந்து திங்க் பண்ணி நான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். அது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபங்கல் ஆக்னிக்காக கிட்டோஸ்டார் எடுத்துட்டு வந்திருந்தேன். டேண்ட்ரஃப், ஃபங்கல் ஆக்னி இது எல்லாத்துக்குமே கிட்டோகோனசோல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிட்டோஸ்டார் க்ரீம் ஃபங்கல் ஆக்னிக்காக எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டாக்ரோலிமஸ் ஜெல், இது பார்த்தோன்னா எனக்கு வந்து அட்டாபிக் டெர்மாட்டிட்டிஸ் இருக்கும்போது என்னோட டாக்டர் வந்து எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுது. இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. மேபி எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்துருமோ அப்படின்றதுக்காக சேஃப்டிக்கு பயத்துல எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இயர்ல வந்து இன்ஃபெக்ஷன் வரும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரும். அண்ட் எங்கேயாச்சும் கீழே விழுந்தேன்னா ஊண்டுலாம் ஆகும்ல, அந்த மாதிரி டைம்ல வந்து இது யூஸ் பண்ணுவேன். ஃபியூசிபர் ஜெல் இந்த க்ரீம் கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஆக்னி வரும்போது பெருசா பஸ் வரும். அந்த பஸ் வந்து ரொம்ப இச்சியா இருக்கும். அது இச்சியா இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு டேர்ம் சொன்னாங்க, எனக்கு அந்த கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து இந்த பிரிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, அது எடுத்துட்டு வந்திருந்தேன். எஸ், தட்ஸ் இட். இது போக நான் வேற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே எடுத்துட்டு வரல. ஐ திங்க் 98% வந்து இந்த ப்ராடக்ட் தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். எனக்கு ஞாபகம் வச்சு காலியானதெல்லாம் தேடி தேடி எடுத்து வச்சு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன்.
ஐ ஹோப் நீங்களும் எங்கேயாச்சும் டிராவல் பண்ணணும், எங்கேயாச்சும் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளானிங்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும், எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும், கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். See you on next video. Bye.